நம்ம தமிழ்நாட்டில் அரசு ஜவுளித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களை வந்து இன்டர்வியூ, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத இவங்க முதலே அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 26,000க்கு மேலே இருக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/5, அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். படித்து பார்க்காத அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டெக்ஸ்டைல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்றது இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுலேருந்து மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவில் வந்து இவங்க கவர்மெண்ட்லேருந்து நடத்தக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று சென்னை கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர். இந்த 3 இடத்துல உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த இது இருக்கோ அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸு இல்லைன்னா கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிடெக்கில் நீங்கள் டேக்ஸ் டெக்னாலஜி படிச்சிருந்தா, அதாவது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட்டட் 31 மார்ச் வரைக்கும் நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளத்தை நான் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் 26,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாரத்தில் 6 டேஸ் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் அண்டு மெடிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 8 டேஸ் கேஷுவல் லீவ் கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலௌன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு ரீச் ஆன் பிஃபோர் 31 மே 2024, அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த அட்ரஸ் ஒவ்வொரு ஜாபுக்கும், அதாவது ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. சரிங்களா? இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. போஸ்ட்டு, அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் நேமை வந்து நீங்கள் இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகண்ட் நேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் அப்படின்றது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் நேமு கேட்டிருக்காங்க.
அதாவது ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரஸ், அதாவது உங்களுடைய போஸ்டல் ப்ரெசன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கொரியர் மூலயமா உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுவாங்க இல்லைனா, அதனால் இவங்க போஸ்டல் ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயிலும் ஃபோன் நம்பரும் சரி, மெயில் ஐடியும் சரி, நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பர்மனெண்ட்டாக எது இருக்கோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப், அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கிற ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, ரிலீஜன் கேட்டிருக்காங்க, கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிஹெச், ஜென்ரல் எது இருந்தாலும் சரி அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த இடத்துல நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்க, எந்த போஸ்ட்டில் இருந்தீங்க, எப்போ வரைக்கும் இருந்தீங்க, டியூரேஷன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படித்த எந்த இடத்துல படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்றது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக மேலவும் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழே டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லை, டிக்ளரேஷன் ஃபார்ம் படிச்சுட்டு நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்க, எந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சைன் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பவும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக கிளியரன்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் திருப்பூருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பூரில் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பெங்களூரில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுன்றது கிடையாது. பெங்களூர், சென்னை, டெல்லி, கெண்டூர், ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கண்ணூர், கரூர், மும்பை, கோயம்புத்தூர், கர்நாடகா இந்த இடத்துல இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.